வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுடைய பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிளாகர் வெப்சைட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து மேக் பண்ணியே ஆகணும். ப்ரைவேசி பாலிசி நீங்கள் வந்து மேக் பண்ணாமல் விட்டு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்சன்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து மேக் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசியை ஈஸியாக அண்ட் ஃப்ரீயாக வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்கள் பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் வந்து ப்ரைவேசி பாலிசி மேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசி ஜெனரேட்டர்.info. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெப்சைட். நீங்கள் ஈஸியாக சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ப்ரைவேசி பாலிசியை மேக் பண்ணிக்கலாம். இது போல் நிறைய வெப்சைட் இருக்குது. ஃப்ரீ ப்ரைவேசி பாலிசி ஜெனரேட்டர்.com இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மாதிரி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் கம்பெனி நேம்லாம் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரதாப் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய வெப்சைட்டோட நேமையே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் நேமை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ வெப்சைட் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல வெப்சைட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரதாப் டெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களோட வெப்சைட் நேமையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெப்சைட் யூஆர்எலை ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. Do you use cookies on your website? நீங்கள் வந்து உங்கள் யூஸரோட குக்கீஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா? இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு யூஸர் வராங்க அப்படின்னா அவங்களோட குக்கீஸை நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து நோ கொடுத்துருங்க. சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் எடுப்பாங்க. குக்கீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கீஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த குக்கீஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குக்கீஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்காமல் தான் வியூவர்ஸும் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய வியூவர்ஸும் ஜென்யூனாக வந்து பார்ப்பாங்க. ஸோ குக்கீஸை நீங்களாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து குக்கீஸ்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோ அந்த ஆப்ஷன் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ கூகுள் ஆட்சன்ஸ், நீங்கள் ஆட்சன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ அதனால் ஆட்சன்ஸுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா do you show advertisement from third parties? இப்போ ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஆட்சன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி வெப்சைட்டில் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. கூகுள் மட்டும்தான் நம்ம ஆட்சன்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படின்னா இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மை ப்ரைவேசி பாலிசி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளோட பிளாகர் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி கூட உங்களோட வெப்சைட் பேஜில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ப்ரைவேசி பாலிசி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி டெஸ்ட் டு கிளிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் HTML கூட நீங்கள் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட பிளாகர் வெப்சைட்டோட டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
பிளாகர் டேஷ்போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ பேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ணால் அந்த கோடை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல எடிட் ஐக்கான் இருக்குல்ல, இந்த எடிட் ஐக்கானை கொடுத்து இந்த இடத்துல HTML வியூ அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTML வியூ வந்து செலக்ட் ஆகிடும். தென் நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை Ctrl+V கொடுத்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட HTML கோடு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரசிவ் வியூ அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசி வியூ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எப்படி வெப்சைட்டில் வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து ஷோ ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல மேலே வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரைவேசி பாலிசின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிட்டு கூட இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வந்து கொடுக்கணும். ஓகே, டைட்டில் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இந்த பப்ளிஷ் அப்படி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஜ் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. தென் வந்து நம்மளோட வெப்சைட் ஃப்ரண்டில் வந்து ஷோ ஆகணும் ப்ரைவேசி பாலிசி. அதுக்கு நீங்கள் உங்களோட லேஅவுட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸில் எடிட் அப்படின்னு இருக்குல்ல, எடிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசி அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைவேசி பாலிசி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அபோட்டஸ்க்கு மேலே ப்ரைவேசி பாலிசி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்பி ஐக்கான் இருக்கும். இதை கொடுத்து மறுபடியும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட வெப்சைட்டை ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த ப்ரைவேசி பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. தென் நீங்கள் வந்து AdSenseக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா AdSenseல உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதே போல் தான் உங்களோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும் நண்பா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுறோம். நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.